முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர் மின்சார வயர் மீது கால் வைத்ததில் தூக்கி வீசப்பட்டு அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல் வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குப்பச்சிபாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் உள்ள ஏமபாளைய பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் அவரது அந்த பகுதியில் வசித்து வந்து விவசாயியாக கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகனான யோகேஸ்வரன் என்ற மாணவன் நேற்று மதியம் பள்ளியின் உணவு இடைவெளியின் போது டிபன் பாக்ஸில் கொண்டு வரப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு அந்த டிபன் பாக்ஸை கழுவுவதற்காக அதே பள்ளியில் தண்ணீர் வராததால் அருகில் உள்ள அரசு துவக்க பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது துவக்கப்பள்ளியில் இருந்து கீழே தொங்கி கொண்டிருந்த மின்சாரம், அதாவது கீழே தொங்கிக் கொண்டிருந்த மின்சார ஒயர் மீது தெரியாமல் அந்த சிறுவன் கால் வைத்துள்ளார். இதில் மின்சாரம் தாக்கி சிறுவன் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக மயிலம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அந்த சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே சிறுவன் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இத்தகவல் அறிந்த அந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதனால் மற்ற சிறுவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து சென்றுள்ளனர். அவர்களது குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். பின்னர் குப்பச்சிபாளையத்தில் உள்ள பவானி மேட்டூர் தொப்பூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியை பெரும் பரபரப்பாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவருடன் பவானி டிஎஸ்பி சீதாலட்சுமி தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.